அவர்கள் ஜப்பானின் தெற்கு பகுதியில் உள்ள மியாசாக்கி என்ற கடற்கரை பகுதியில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. ரெக்டர் அளவுகோலில் 6.9 என்று பதிவாகி இருப்பதால் சக்தி வாய்ந்த இந்த நிலநடுக்கமானது கடலுக்கடியில் 37 கிலோமீட்டர் தொலைவில் இந்த நிலநடுக்கம் வந்திருப்பதால் சுனாமி எச்சரிக்கையும் ஜப்பானின் கரையோர தென்பகுதி கடற்கரையோரம் சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஜப்பானில் மியாசாக்கி பகுதியில் தென்பகுதியில் 6.9 ரெக்டர் அளவுக்கு சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இது கடலுக்கு அடியில் 37 கிலோமீட்டர் தொலைவில் இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டிருப்பதை ஒட்டி ஜப்பானின் அந்த மியாசாகி கடற்கரையை ஒட்டியுள்ள தென்பகுதி கடற்கரையோர நகரங்களுக்கு சுனாமி எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி வெளியேற வேண்டும் என்றும் கடலில் சுனாமி அலைகள் தோன்றுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. சர்வதேச நிலநடுக்கவியல் ஆய்வு மையமும் இந்த நிலநடுக்கமானது 6.4 இருந்து 6.9 வரை பதிவாகி இருப்பதாக எச்சரிக்கை விடுத்திருப்பதால் இந்த சக்தி வாய்ந்த கடுமையான நிலநடுக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து மக்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு பாதுகாப்பான இடங்களை நோக்கி உடனடியாக ஜப்பானின் தெற்கு பகுதியில் வெளியேற்ற வேண்டும் என்ற எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கிறது. ஜப்பான் நாடானது ஏற்கனவே பல்வேறு நிலநடுக்கங்களை அது எதிர்கொள்ளும் வகையில் தான் அங்குள்ள கட்டுமானங்கள் மற்றும் கட்டிடங்கள் இருக்கக்கூடிய நிலையில் இந்த 6.9 ரெக்டர் அளவுகோலுக்கு பதிவாகியுள்ள இந்த ரெக்டரால் கடலோர நகரங்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் மக்கள் பாதுகாப்பான இடங்களை நோக்கி முன்னெச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் சேதங்கள் தொடர்பான விவரங்கள் இன்னும் சில மணி நேரங்களில் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆபிரகாம்.